ஆக்சுவலா இங்க வரும்போது நான் வந்து ஜீரோ நாலேஜ்ல தான் வந்தோம். மேக்கப்னா நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் உண்மையாவே மேக்கப்னு கத்துக்கிற வரும்போது இவ்வளோ இருக்கு, மேக்கப்ல இவ்வளோ இருக்குதுன்னு இங்க வந்துதான் எனக்கு உண்மையாவே தெரியும். வெளியே இப்ப நான் போகும்போது வேற லெவல் கான்ஃபிடென்ட்ல போறேன். மேம் நம்ம பக்கத்துல வந்து சொல்லி கொடுப்பாங்களா, ஏன்னா நம்ம செல்லுல பாக்குற மாதிரி அந்த மாதிரி நடக்குமான்ற மாதிரிலாம் இருந்தது. எதிரில் வந்தோடனே மேம் பெஸ்டா எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அது இல்லாம இன்னைக்கு நான் ஃபைனல் டே, 4th ஃபோலியோ டே, நான் பெஸ்டா பண்ணேன். என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சேன், பெஸ்ட்டை கொடுத்தேன். ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டேன். அது மாதிரி 15 நாள் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டேன். மேக்கப் வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் நான் ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு மேம் தான் இப்ப காரணம். அவங்க மதர்லாம் வந்து எப்படி பென்சில் பிடிச்சி ஏ போடு ஆ போட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை பிடிச்சி இப்படிதான் நீ எழுதணும், இப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நல்லா கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்க மேம். மேம் கூட சொல்ல முடியாது, ஒரு சிஸ்டர் மாதிரி எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. பிரைட்லாம் அட்டன் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. நல்லா டீச் பண்ணீங்க, எல்லாமே புரியுது, எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நல்லா வருவேன்னு நம்பிக்கை இருக்கு மேம். எனக்கு மேக்கப்னாலே என்னன்னு தெரியாது, ஜீரோ நாலேஜ்ல தான் வந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து லீவ் போட்டுட்டு உங்களுக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கத்துக்கணும்னு வந்திருக்கேன். நல்லா கத்துக்கிட்டேன். இது வந்து நான் நல்லா ரன் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்.